வெள்ளம் அரிதாக உண்டாகும் பிரதேசங்களில் ஏற்படும் சேதங்கள் வெள்ளம் அடிக்கடி உண்டாகும் பிரதேசங்களில் ஏற்படும் சேதங்களை காட்டிலும் கடுமையானவை. ஏன் என்ற முடிவு எடுத்து நாங்கள் ஏன் என்னன்னா வெள்ளம் அரிதாக உண்டாகும் பிரதேசங்களில் ஏற்படும் சேதங்கள் வெள்ளம் அடிக்கடி உண்டாகும் பிரதேசங்களில் ஏற்படும் சேதங்களை காட்டிலும் கடுமையானவை தரவு. ஏனா இருக்கலாம், என்ன ரீசன் ஆயிருக்கு? சும்மா ஒரு முடிவு எடுத்துட்டு போவோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் பிள்ளை. முடியுமா? இரண்டாவது ஆன்சர் சரி. நாங்க இதுல நாம கேட்கிற வந்துட்டு என்ன ஏன்ங்கிறதுக்கான ஆன்சர் என்னையா இருக்கலாம். இரண்டாவது ஆன்சருக்குள்ள நாங்க டக்குன்னு போகாம ஏன் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா ஆன்சர் லேசா அடையாளப்படுத்து. ஏன் இப்படி இருக்கும்னு சொன்னா, வெள்ளம் அடிக்கடி நடக்கிற இடங்கள்ல அதுக்கான தடுப்பதற்கு அல்லது அதை ஃபேஸ் பண்றதுக்கான அந்த மனநிலை தயாராகி உண்டு. முதலாவது விஷயம், அதுக்கான ப்ரிவென்ஷன் இங்க இருக்கும். வெள்ளம் ஒன்று அடிக்கடி நடக்கிற இடங்கள்ல அதுக்கான தடுக்கிற விஷயங்களும் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறபடியால அப்ப உண்மையாவே திடீர்னு ஒரு இடத்த வெள்ளம் வரக்குள்ளதான் பாதிப்பு கூட. வளமையா நடக்கிற இடங்கள்ல வெள்ளம் வரக்குள்ள பாதிப்பு குறையும். திடீர்னு ஒரு இடத்த வெள்ளம் வரக்குள்ள அங்க அவங்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் புதுசு. அப்ப இதுல இருந்து நாங்க முடிவு வரலாம் என்னன்னா, வெள்ளம் அடிக்கடி உண்டாகும் பிரதேசங்கள் வாழ்பவர்கள் அந்நிலையை எதிர்நோக்கும் விதத்தை நன்கு அறிவர். அப்ப அதனால என்ன செய்யணும் சொன்னா சேதம் குறை. நாங்க என்னதான் வெள்ளம் வந்தாலும் நாங்க வந்துட்டு பொதுவான பௌதிக ரீதியான இதுகள் அது இயற்கையா ஏற்படுற சொத்து சேதங்களை நாங்க பெருசா ப்ரிவென்ஷன் செய்யலாது. ஆனா உயிர் சேதங்களை இருந்து நாங்க மீளலாம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே வெள்ளம் வார இடங்கள்ல இருந்து வார உயிர் சேதங்கள் குறைய இருக்கும். அதான் அதுல முடியும். இதுல அடுத்த கேள்வி, பீடை கொல்லிகள் பரவலாக பயன்படுத்தப்படும் பிரதேசங்களில் தற்கொலை செய்வதற்காக பீடை கொல்லிகளை பயன்படுத்தலும் அதிகரித்துள்ளது. என்ன ஐடியா? யாரா? என்னவா? மூன்றாவது. இப்ப பீடை கொல்லிகள் பரவலாக பயன்படுத்துற இடங்கள்ல அது சம்பந்தமான அறிவு இருக்காது அவங்களுக்கு. அந்த அந்த ஹைலைட் பண்ணுங்க, அந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணி பாருங்க. இப்ப பீடை கொல்லிகள் பயன்படுத்துற இடங்கள் சம்பந்தமான இது இருக்காதா, அவங்களுக்கு அறிவு இருக்காதா? இப்ப இதுல நாங்க ஏன் அந்த தற்கொலைக்கு காரணம் அல்லது அது ஏன் அதிகரிச்சிருக்கின்ற ஒரு கேள்வி கேட்டா ஒரு விஷயம் எடுக்கணும் என்னன்னு சொன்னா, பீடை கொல்லிகள் உயிரை கொள்ளக்கூடியதுங்கிற அறிவு அவங்கள்ட்ட இருக்கு உண்டு. அடுத்தது அதுல என்ன ரீசன் சொன்னா, அதை பயன்படுத்துறதுக்கான கை கட்டின தூரத்துல சாமான் இருக்கு, அங்க போக தேவையில்லை. அப்ப அதான் காரணமாயிக்கணும், கை கட்டின தூரத்துல இருக்கிறது. பீடை கொல்லிகள் பரவலாக பயன்படுத்தும் பிரதேசங்களை தற்கொலை செய்வதற்கு பீடை கொல்லிகளை பயன்படுத்தலும் அதிகரித்துள்ளதுன்னு சொன்னா கை கட்டின தூரத்துல இருக்கிறது. எங்களுக்கு ஒரு விஷயம் மிக நெருக்கமா கை கட்டின தூரத்துல இருந்துச்சுன்னா நாங்க அதை லேசா செய்யலாம் என்ற ஒரு மனநிலைக்கு நாங்க வந்துடும். அப்ப தற்கொலை வந்து மலிவானதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தற்கொலை செய்வதற்கு பீடைகொல்லிகளை பயன்படுத்துறது எளிதுங்கிற விஷயம் இருக்குது. அநேகமா எல்லாரும் வீட்டிலும் பீடைகொல்லிகள் உண்டு. பீடைகொல்லிகளை பயன்படுத்தி மக்கள் சரிவான. இப்ப இதுல என்னன்னா, எளிது மலிவானதுங்கிறத விட என்னன்னு சொன்னா எளிதுன்னு சொன்னா கை கட்டின தூரத்துல இருக்கிறது. இப்ப இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த கேள்வி சம்பந்தமா எடுகோல் நாங்க பார்த்த விஷயங்கள்ல எதுவும் டவுட் இருக்குமாக இருந்தா நீங்க கதைக்கலாம். நாங்க இப்ப தொடர்ச்சியா அடுத்த தரவுக்குள்ள நாங்க போறோம், அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்க போறோம். பாருங்க, அடுத்த தரவு இதுவும் ஒரு வகையான கூற்று எடுகோல் சார்ந்த கேள்விகள் தான். அதில் குறிப்பிட்ட விடயம் மட்டும் நடைபெற்றுள்ளது என கருதுக. அப்ப தரப்பட்டுள்ள விஷயம் நடந்துட்டு என்று கருதணும். பின்னர் எடுகோல்களில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் மேலே தரப்பட்ட விடயங்கள் ஏற்படுமா அல்லது ஏற்படாத என கூற்றுக்கள் குறிப்பிடப்படும் விடயங்களை விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து அதன் வேறுபடுமாயின் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு தரவு இருக்கு. முதலாவது கூற்ற தரப்பட்ட விஷயம் எங்களுக்கு பிராக்டிக்கலா நாங்க எப்படி எடுக்கணும்னு சொன்னா இது நடந்துட்டு அல்லது நடக்குது அல்லது இது உண்மை அப்படின்னு நாங்க எடுக்க வேண்டி வரும். சில நேரங்கள்ல அவங்க அந்த சொல்லுவான் இந்த 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 கூற்றுக்களை வந்துட்டு நீங்க உண்மைன்னு எடுங்க சொல்லுவான். அப்படி சொல்ற நேரங்கள்ல அப்ப இந்த கேள்விகள் எங்களுக்கு பொருத்தமா இருக்கும். 6 தொடக்கம் 10 வரையிலான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த ஒரு கூற்றும் அந்த கூற்றின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படும் 1,2 என்றவாறான 2 எடுகோள்களும் தரப்பட்டுள்ளன. தரப்பட்ட கூற்றின் மூலம் நிச்சயமாக இந்த எடுகோள்களிலும் இருந்தும் முதலாவது எடுகோளை மட்டும் எதிர்பார்க்க முடியும் எனின் இலக்கம் 1ஐயும், இரண்டாவது எடுகோளில் மட்டும் எதிர்பார்க்க முடியும் எனின் இலக்கம் 2ஐயும், 1,2 ஆகிய 2 எடுகோள்களையும் எதிர்பார்க்க முடியும் எனின் இலக்கம் 3ஐயும், 1,2 ஆகிய எந்த எடுகோள்களையும் எதிர்பார்க்க முடியாத இலக்கம் 4ஐயும் ஒவ்வொரு வினாவின் எதிரியையும் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறது தரம். ரைட்.
வரையறுக்கப்பட்ட தேச சக்தி வங்கியானது அதன் தனிப்பட்ட கடன் வட்டி வீதத்தினை 105% குறைத்துள்ளது அல்லது குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளதுன்னு தரவு. அப்ப சொல்லுங்க பார்ப்போம், என்ன எஃபெக்ட் வரும், இம்பாக்ட் என்ன நடக்கும்? இப்ப நாங்க இப்ப ஒரு ஆள் சொல்றாங்க வந்துட்டு அவங்களோட தனிப்பட்ட வட்டி வீதத்தை குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க, கடன் வட்டி வீதத்தை குறைச்சிருக்கு, என்ன நடக்கலாம்? இதுல வரையறுக்கப்பட்ட தேச சக்தி வங்கி தான், வேற எல்லா வங்கிகளும் இல்லை. அவங்க அதோட தனிப்பட்ட கடன், அதாவது பர்சனல் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ்ங்கிற ஒரு விஷயம், கடன் கொடுக்கப்பட்ட கடன்களுக்கான வட்டி வீதத்தை 9% வட்டின்னு சொன்னா அதை 8.5% மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன. அப்படிதான் இந்த தரவு சொல்லு. இப்ப நாங்க ஆன்சருக்குள்ள வரலாம். என்னன்னா, வரையறுக்கப்பட்ட தேச வங்கி சார்பாக ஏனைய வர்த்தக வங்கிகளும் தனிப்பட்ட கடன் விட்டத்தினை குறைத்துள்ளனங்கிற தரவுன்றதுக்கு இப்ப இது பொருந்தாது. எப்பவுமே இந்த விஷயம் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறன்னு சொன்னா, வரையறுக்கப்பட்ட தேச சக்தி வங்கி சார்பாக இணைய வர்த்தக வங்கிகளும் குறைக்கணுங்கிற எந்த அத்தியாவசியமும் இல்லை. இப்ப தற்போதைய விட கூடுதலான வாடிக்கையாளர்கள் வரையறுக்கப்பட்ட தேச சக்தி வங்கியில் கடனை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது அடுத்த தரவு சொல்லு. நம்ம பாருங்க, அப்ப கடனை பெற்றுக்கொள்ளலாம்னா அது சரி. ஏன்னா வட்டி வீதத்தை, இப்ப அறவுற வட்டி வீதத்தை குறைக்கக்குள்ள அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடன் வந்துட்டு குறையும். அதாவது இந்த கடனை பெற்றுக்கொள்ற விண்ணப்பிக்கிறார்கள் எண்ணிக்கை கூடும். அப்ப அவங்க செலுத்த வேண்டிய காசு குறையும், அந்த கடனா செலுத்த வேண்டிய வட்டி வந்துட்டு குறையும். ஆகவே தற்போதைய விட கூடுதலான வாடிக்கையாளர்கள் வரையறுக்கப்பட்ட தேச சக்தி வங்கியில் கடனை பெற்றுக்கொள்ள முடியும்ங்கிற விஷயம். 7வது கேள்வியை பார்ப்போம் நாங்க. இப்ப எமது வழங்குனர்களுக்கு கொடுப்பதற்குள்ள சகல ஒதுக்கங்களையும் 3 நாட்களுக்குள் கொடுத்து நிறைவு செய்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் வருது. இது ஒரு ஆர்டர், ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டரா நீங்க பார்க்கலாம். ரைட். வழங்குனர்களின் சகல ஒதுக்கங்களையும் வழங்கி முடிப்பதற்காக தற்போது எம்மிடம் உள்ள திரட்டு நிதி போதுமானதுங்கிற தரவு சொல்லப்பட்டு, திரட்டு நிதி போதுமானது என்ற தரவு சொல்லப்பட்டு. ரைட், சொல்லுங்க பார்ப்போம். அப்ப வழங்குனர்களின் சகல ஒதுக்கங்களையும் வழங்கி முடிப்பதற்கு தற்போது எம்மிடம் உள்ள திரட்டு நிதி போதுமானது ஒரு விஷயம். வழங்குனர் எழுத்தாங்களை பரிசோதிக்கும் போது சகல ஒதுக்கங்களை கொடுத்து நிறைவு செய்வதற்கு 3 நாட்கள் போதும். 3 நாட்கள் காலம், 3 நாள் காலம் போதுமானது. அப்ப உண்மையாவே இப்ப இது உண்மையா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட ஆள் வளத்தை பொறுத்து தான் இதுல நாங்க தீர்மானிக்கலாம். கம்பெனியினுடைய ஆள் வளம், அவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்ப உண்மையாவே இங்க மேல உள்ள கூச்சை நாங்க எங்க இருந்து எடுத்துன்னு பார்ப்போம்னு சொன்னா, இது ஒரு மேல் ஓர்டர், முகாமையாளர்கள்ட்ட இருந்து வந்த ஓர்டர் அல்லது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இருந்து வந்த ஓர்டரா இது நாங்க எடுத்தோம்னு சொன்னா கட்டாயம் அது ரெண்டையும் அவங்க அனலைஸ் பண்ணி போட்டுதான் அப்ப அந்த எடுகோலுக்கு வந்திருப்பாங்க. அந்த எடுகோல்கள் இது ரெண்டும் போதுமானதா இருக்கலாம். அப்ப ஓகேவா, ஆன்சர் நாங்க எடுத்துடலாம். அப்ப இதுல ஒரு விஷயம் மட்டும் நாங்க கவனிக்கணும் என்னன்னு சொல்லி கேட்டா, ஆன்சர்ஸ் நாங்க எடுக்கக்குள்ள எங்களுக்கு நாங்க எங்க போய் வரணும்னா, ஒரு கேள்விக்கு நாங்க இங்க போய் வரணும். இப்ப நாங்க இப்ப ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்னா, 2வது கூற்று மட்டும் நாங்க எடுக்கலாம்னு சொன்னா அப்ப ஆன்சர் வந்துட்டு 2 போடணுங்கிற அந்த விஷயம். அது ஒரு பேசிக் ஐடியாஸ். நான் உங்களை அழுத்தி சொல்லலை என்னன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த விஷயங்கள் இருக்கான தான் பெருசா அழுத்தி சொல்லல. இப்ப அதுல ரொம்ப கவனம். நாங்க இப்ப கூச்சை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா எப்படி நாங்க ஆன்சர் அளிக்கிறோங்கிறதுலயும் கவனமாயிடும். அப்ப இதுல 2 கூற்றும் சரி. அப்ப 2 கூற்றும் சரின்னு சொன்னா இலக்கண ஆன்சர் வந்துட்டு 3. 2 கூற்றும் சரியா இருந்தா ஆன்சர்ஸ் வந்துட்டு 3. அப்ப நாங்க ஆன்சர் எடுக்கலாம் என்னன்னு சொல்லி கேட்டா ஆன்சர் வந்துட்டு 3ன்னு ஆன்சர் எடுக்கலாம்.